இங்க மீனுன்ற குட்டி பொண்ணோட அப்பா இல்லாதனால அம்மா தான் அவளை நல்லபடியா படிக்க வச்சிருப்பாங்க மீன் வியாபாரம் பண்ணி. இப்போ அவங்க அம்மாவும் மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஸ்கூல் பசங்களும் நடந்து போறதை பாக்குறாங்க. எங்கேயும் உங்களுக்கு ஸ்கூல் விட்டுட்டாங்களான்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு எப்பயோ ஸ்கூல் விட்டுட்டாங்கன்னு சொல்லி அந்த பசங்களுமே சொல்றாங்க. இப்போ அவங்களுமே தன்னோட பொண்ணை பார்க்கணுமே சொல்லிட்டாங்க. வந்து வேக வேகமா ஸ்கூல் போறாங்க. அங்க தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பொண்ணை பார்க்கும்போது அவளுமே கேட்கறா ஏமா இவ்வளவு லேட்டா வந்தேன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வர வழியில ஒரு பெயிண்டரை பாக்குறாங்க. இப்போ அவர்கிட்ட போயிட்டு மீன் வியாபாரம் பண்றதுக்கு ஒரு டைமிங் எழுதி கொடுங்க. அந்த டைமிங் இருந்தா மட்டும் தான் என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்க முடியும், வியாபாரத்தையும் பாத்துக்க முடியும், சனி ஞாயிறுல லீவுன்ற மாதிரி எழுதி கொடுங்கன்னு சொல்றாரு. இப்போ அவருமே கேட்கறாரு இந்த நல்ல தினமா எல்லாருமே மீன் வாங்குவாங்க, இப்போ நீ வேணான்னு சொல்லிட்டேன்னா எப்படிமான்னு சொல்லி கேட்கறாரு. என் பொண்ணை பார்த்துக்கணும், அவளை நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த வியாபாரத்தை கொஞ்சம் சைடில் வச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லி அவருமே இப்போ அவங்க கேட்ட மாதிரி எழுதி கொடுத்துறாரு. இப்போ ஒரு நாள் இந்த பொண்ணு கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சோகமா வந்து உட்காரா. இப்போ அவங்க அம்மாவுமே ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது கடைக்கு போன இடத்துல அந்த அங்கிள் என்னோட கண்ணத்தெல்லாம் கேட்கறாரு, எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு கட்டிக்கிறியான்லாம் கேட்கறாருன்னு சொல்றா. இதை கேட்கற அவங்க அம்மாவுமே சரி இதுக்கப்புறம் நீ கடைக்கு போதாவில்லை, நீ எங்கேயுமே போதாவில்லை, நீ படிக்க மட்டும் செய்ய, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்போ ஒரு நாள் இவளுக்கு வேலை இருக்கிறதுனால அவங்க பொண்ணு வீட்லயே விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ வேலை முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாக்குறாங்க அவங்க பொண்ணு காணும். அவங்க பொண்ணு காணுமே அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டு போலீஸ்லுமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுமே உங்க பொண்ணு எங்கெல்லாம் விளையாடணும்னு சொல்லி கேட்கும்போது இங்க தான் விளையாடிட்டு இருந்தா, யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு இருந்தா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. உங்களுக்கு யாருக்கான சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ அவங்களுமே அந்த 3 பேருமே சொல்றாங்க. போலீஸ்காரமே அந்த 3 பேருமே கூட்டி விசாரிக்கிறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க, நீங்க அந்த குழந்தை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுமே நாங்க எதுவுமே பண்ணல சார், போலீஸுமே அவங்களை எவ்வளவு போட்டு அடிச்சு பாக்குறாங்க, ஆனா சார் நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற விஷயத்தை மட்டும் தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுமே எதுவுமே பண்ணல அப்படின்னா யார் அந்த குழந்தை என்ன பண்ணிருப்பான்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த ஏட்டுமே ஒரு சந்தேகத்தை கொடுக்குறாரு. ஏன் இதை அந்த பெயிண்டர் பண்ணி கொடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அவர் தானே இவங்க கூட ரொம்பவே க்ளோஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவருமே சொல்ல சரி இப்போ அவனை கூட்டு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அவனுமே கூட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் உண்மையே தெரிய வருது, இவன் தான் அந்த குழந்தையை கூட்டி போயிட்டு தப்பா நடந்துகிட்டு அந்த பொண்ணு சாகடிச்சு அங்கேயே கொலை பண்ணி போட்டிருக்கான். இதை தெரிஞ்சுக்கிற உடனே ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அங்க பார்த்தா இந்த பொண்ணோட பாடி கிடக்குது. இதை பார்த்த உடனே அவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டமாய் போகுது. ஒரு சின்ன குழந்தை எப்படி உனக்கு இப்பெல்லாம் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த பையனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மாவுமே என்னோட குழந்தைய நான் ஆசையாசையா வளர்க்கணும்னு நினைச்சேன், எனக்கு இருந்த ஒரே சந்தோஷம் அவதான், அவளே நீ என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட, நீ மட்டும் இதுக்காக இதுக்கப்புறம் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே போட்டு தள்ளிடுறாங்க. அந்த அம்மா பண்ண விஷயம் சரியா தப்பா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க.